நல்லா பார்த்துக்கணும். இல்லை 500 10 ரூபா நோட்டு தான், எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். 500 ரூபா, 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, எந்த நோட்டு வேணாலும். புது நோட்டு நம்பரு 514 ஒன்று வந்து நடுவில் வந்துச்சுன்னா நல்லது. ஃபஸ்ட்டு இங்கிட்டு ஒரு மதிப்பு, இங்கிட்டு ஒரு மதிப்பு. அப்புறம் வந்து இதவே வந்து இப்படி இது ரெண்டு சரிசமமாக ரெண்டு ஈவனாக இருக்கணும். முடிச்சுட்டு அப்புறம் இதே இப்படி வாங்கணும். இந்த ஆப்போசிட் சைடில் இப்படி வாங்கணும். இப்போ வந்து 6 மடிப்பு ஆயிடுச்சா, நல்லா பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்டும் ஒரு க்ரீன் கலர் நூல் பார்க்கணும். இப்போ வந்து இப்போதைக்கு என்கிட்ட இந்த ரப்பர் பேண்ட் இருக்குது, இதை மட்டும் போட்டு விட்றேன். நீங்கள் வீட்டில் போய் க்ரீன் கலர் நூல் எடுத்து நல்லா வீட்டில் இருக்குது க்ரீன் கார்டு. சரி, இப்படியே வச்சுட்டு இதை வந்து சாமி ரூமில் நம்ம மணி பர்ஸில் வேலை செய்கிற சாமி ரூம்பெல்லாம் இல்லை, மேலே சாமி ஒரு பக்கம் சாமி கும்பல் ஃபோட்டோ இருக்கு. சாமி காசோட விட்டுடலாம்ல. நீங்கள் பர்ஸில் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சாமிக்கு வந்து இன்னொன்று எடுத்து வச்சுக்கலாம். சாமி ரூம் வைக்கிறதுக்கு இது வந்து மேக்னெட் மாதிரி உங்களுக்கு வந்து பண வரவு வந்து அதிகரிக்கிறது. இது வந்து இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இதை வச்சு பாருங்கள், நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே அது தெரியும். பணம் எப்போவுமே நம்ம தண்ணி செலவு பண்ணுற மாதிரி காசுக்கு வந்து பஞ்சமே வராது. இது இருக்க வரைக்கும் உங்கள் கையில் காசு இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்தாங்க சுகமாக வச்சுக்கோங்க. எப்போவுமே இதை செலவே பண்ணிடக்கூடாது. இதை வந்து செலவே பண்ணக்கூடாது. 999 555 111 இந்த மாதிரி நம்பர்லாம் வர்றது நீங்கள் நோட்டில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி 7 மடிப்பு மடித்து சாமி ரூமில் நம்ம பர்ஸில் நம்ம கூட வச்சு பாருங்கள். அது மேக்னெட் மாதிரி பணத்தை கவர்ந்து இழுத்து கொடுக்கும். இது